வணக்கம் தலைவா, நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட நியூஸ் சாய் விக்ரம் பிளஸ் யூடியூப் சேனலுக்குள்ள வந்துறீங்க அப்படின்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ தொடர்ச்சியா நிறைய வேலைகள் பார்த்துக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய ஜாப்ஸ் அப்டேட்லாம் கிடைக்கிறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னைக்கு வந்து டிஎன்எஸ்டிசி, அதாவது தமிழ்நாடு ஸ்டேட் டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷனான போக்குவரத்து துறையில ரொம்ப நாளுக்கு அப்புறம் 1518 வேகன்சிஸ் வந்து விட்டுருக்காங்க. மெயினா இந்த வேலைகளுக்கு எந்த விதமான எழுத்து தேர்வும் இல்லாம நீங்க எந்த ஊரோ அந்த ஊர்ல இருக்கக்கூடிய டிப்போஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா வேலைகள் கொடுக்கப்படுது. 28/8/2026 வரைக்கும் டைமிங் கொடுத்திருக்காங்க. சரியா கிட்டத்தட்ட இன்னும் வந்து ஒரு 28 நாட்கள் வந்து டைமிங் வந்திருக்கு. ஸோ அதுக்குள்ள அந்த ஊர்களை சேர்ந்த எல்லா பேருமே இந்த வேலைகளுக்கு விண்ணப்பிச்சுக்கலாம். ஓகே, ஸோ இதுல என்ன நீங்க விண்ணப்பிக்கலாம், இதுல என்னென்ன முன்னுரிமைலாம் இருக்கு, என்னென்ன ஜாப்ஸ்க்கெல்லாம் இப்போ ரெக்ரூட் பண்ண போறாங்க அப்படின்றத பார்க்கலாமா? ஸோ இந்த வீடியோக்கு அப்ளை பண்ணக்கூடிய லிங்கை இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்லையுமே அண்ட் வந்து ஃபர்ஸ்ட் கமெண்ட்லையும் நான் உங்களுக்கு பின் பண்ணிருக்கேன். டச் பண்ணி டேரக்டா நம்ம அஃபிஷியல் சைட்டுக்குள்ளேயுமே வாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இந்த ஜாபுக்கு நம்ம அப்ளை பண்ணக்கூடிய அஃபிஷியல் சைட்டோட லிங்க். ஸோ இது வந்து தமிழ்நாடு ஸ்டேட் டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷனில் 1518 வேகன்சிஸ் கிட்ட வந்து விட்டுருக்காங்க. ஸோ கீழே அப்படி நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து இருக்கும். ஸோ இன்னும் நீங்கள் கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அதோட அஃபிஷியல் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து பார்க்கலாம். இந்த ஒரு வேலை வாய்ப்புகளை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டை சேர்ந்த யார் வேணாலுமே விண்ணப்பிச்சுக்கலாம். ஸோ நீங்கள் கீழே ஸ்க்ரோல் பண்ண உங்களுக்கான டீட்டெயில்ஸ் இருக்கு. இதில் மொத்தம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் 3 கேட்டகிரிஸில் வேலைகளுக்கு ஆட்களை தேர்வு செய்கிறாங்க. ஃபர்ஸ்ட் வந்து கிராஜுவேட் அப்ரண்டிஸ்ஷிப், இதுல வந்து இன்ஜினியர் கேட்டகரிஸ்க்கு வந்து ரெக்ரூட் பண்றாங்க. 457 வேகன்சிஸும். அதே மாதிரி டிப்ளமோ அப்ரண்டிஸ்ஷிப் டெக்னீஷியன்ல வந்து எடுக்கிறாங்க. டிப்ளமோ முடிச்சவங்கள 441 வேலை வாய்ப்புகளும். கிராஜுவேட் அப்ரண்டிஸ்ஷிப் வந்து நான் இன்ஜினியரிங், ஸோ அப்போ வந்து ஆர்ட்ஸ் சயின்ஸ் டிகிரி முடிச்சிருப்பாங்களே, ஸோ அவங்களுக்கு வந்து 620 வேலை வாய்ப்புகளும். ஓவராலா வந்து இன்ஜினியர், அதுக்கப்புறம் டிப்ளமோ, அதுக்கப்புறம் வந்து ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் டிகிரி முடிச்சவங்களுக்கு சேர்த்து ஓவராலா 1518 கிட்ட வந்து பாத்தீங்க அப்படின்னா போஸ்ட் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. சோ இதுல வந்து யார் வேணாலும் தமிழ்நாட்டில் எங்க இருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம். சோ இந்த மெயின் ஸ்ட்ரீம்ல 3 பேர் முடிச்சவங்களும் அப்ளை பண்ணிக்கலாம். சோ இது வந்து ஒரு அப்ரண்டிஸ்ஷிப் ஜாப் அப்படின்றனால salary அப்படின்றது ஒரு பேசிக்கா தான் தரப்பட்டிருக்கு. கிராஜுவேட் அப்ரண்டிஸ்ஷிப் ட்ரைனிங் இன்ஜினியரை பொறுத்த வரைக்கும் 12300, கிராஜுவேட் அப்ரண்டிஸ்ஷிப் நான் இன்ஜினியரிங் பொறுத்த வரைக்கும் 12300, டிப்ளமோக்கு மட்டும் 10900 ரூபாய் அப்படின்ற கேட்டகரியில salary வந்து ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க. சோ இது வந்து நேஷனல் அப்ரண்டிஸ்ஷிப் ட்ரைனிங் ஸ்கீம் மூலமா கொடுக்கக்கூடிய ஒரு வேலை தான். இது தமிழ்நாடு கவர்மெண்ட் மூலமாவும் தரக்கூடிய ஒரு வேலைகள். சோ இந்த ஸ்கீம், அதாவது இந்த அப்ரண்டிஸ்ஷிப் ட்ரைனிங் பழகிக்கிறது மூலமா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பெனிஃபிட்ஸ் அப்படின்றது நிறைய இருக்கு. நீங்க வீடியோ தொடர்ந்து பாருங்க, நான் உங்களுக்கு சொல்றேன். சோ இந்த கிராஜுவேட் அப்ரண்டிஸ்ஷிப் ட்ரைனிங்ல இன்ஜினியர் வெர்ஷன்ல யாரெல்லாம் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னா ஸ்கிரீன்ல தெரியக்கூடிய இந்த இன்ஜினியருக்குள்ள முடிச்சக்கூடிய எல்லா பேருமே தான். அது வந்து மெக்கானிக்கல், சிவில், எலக்ட்ரானிக்கல், ஆட்டோமொபைல், கம்ப்யூட்டர் சயின்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, இந்த மாதிரி நீங்க வந்து டிகிரி வந்து பாத்தீங்கன்னா இன்ஜினியர்ல முடிச்சிட்டீங்க அப்படின்னா தாராளமா அப்ளை வந்து பண்ணிக்கலாம் இந்த வெர்ஷன்ஸ். ஓகே, சோ நெக்ஸ்ட் வந்து அதே டிப்ளமோ, எல்லாம் இந்த டிப்ளமோலவே வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்ஜினியர் டிகிரி இப்ப மேல பார்த்தோம்ல அதே சேம் இன்ஜினியர்ல வந்து டிப்ளமோல வந்து முடிச்சிருக்கணும். கிராஜுவேஷன்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் இன்ஜினியரிங்ல கீழ வந்து போட்டிருக்காங்க பேச்சுலர் ஆஃப் ஆர்ட்ஸ் பிஏ முடிச்சவங்க, பிஎஸ்சி முடிச்சவங்க, பிகாம் முடிச்சவங்க, பிபிஏ முடிச்சவங்க, பிபிஎம், பிசிஏ, இந்த மாதிரி டிகிரிஸ் முடிச்ச எல்லா பேருமே இந்த ஜாபுக்கு அப்ளை வந்து பண்ணிக்கலாம். ஓகே, சோ மெயினா நீங்க ஒரு ஃப்ரெஷர்ஸா இருக்கீங்க அப்படின்னா தாராளமா இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். சோ இந்த வேலைகளுக்கு அப்ளை பண்றதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு தனிப்பட்ட ஃபீஸஸ் அப்படிலாம் எதுவுமே கிடையவே கிடையாது. நீங்க ஆகஸ்ட் 28ஆம் தேதிக்குள்ள மட்டும் அப்ளை வந்து பண்ணிக்கணும். ஓகே, சோ எப்போ வந்து ஷார்ட் லிஸ்ட் வந்து நடக்கும், எப்போ உங்களுக்கான ரிசல்ட்லாம் வரும் அப்படின்றத ரொம்ப சீக்கிரமாவே தெரிவிச்சிடும். ரொம்ப லேட்லாம் வந்து பண்ண மாட்டோம். லைக் எக்ஸாம்பிளுக்கு ஆகஸ்ட் 28 வந்து முடியுது, உங்களுக்கு டேட் வந்து அப்படி அந்த மாதிரி இருக்கு அப்படின்னா உங்களுக்கு மினிமம் அல்லது ஒரு 10 to 15 டேஸ், ஒரு 2 வாரங்கள் வரைக்கும் டைம் எடுத்துக்கும். ஸோ அந்த 2 வாரங்களுக்குள்ளே வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நாங்கள் அதுக்கான சொல்யூஷன் வந்து சொல்லி முடிச்சிருவோம். ஸோ எப்போ வந்து உங்களுக்கு வந்து ரிசல்ட் டேட் எல்லாத்தையும் நாங்கள் வந்து சொல்லி முடிச்சிருவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் கீழே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வச்சுக்காம இதுக்கான டீடைல்ஸ் இருக்கு. இன்னும் உங்களுக்கு வந்து டேரக்டாக அப்ளை பண்ணக்கூடிய லிங்க்குமே கொடுத்துருக்கேன். ஸோ எப்பவுமே நம்ம வெப்சைட்ல உங்களுக்கு தேவையான டீடைல்ஸ் எல்லாமே வந்து போட்டிருப்போம். ஸோ உள்ள வந்து படிச்சு பாருங்க. படிச்சு பார்த்ததுக்கு அப்புறம் இந்த மாதிரி லிங்க் டேபிள், அப்ளை லிங்க் டேபிள் அப்படின்றத கொடுத்துருப்போம். ஸோ இதுல வந்து உங்களுக்கு தேவையான அப்ளை பண்ணக்கூடிய லிங்க் பிளஸ் வந்து அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் ஃபார்மேட் எல்லாமே இருக்கும். ஸோ நம்ம நோட்டிஃபிகேஷன் பார்த்துட்டு கூட அப்ளை பண்றது அப்படின்றத உங்களுக்கு சிம்பிளா சொல்லி தந்துறேன். கிளிக்கர் தெரியுதுல, ஸோ அதை நீங்க டச் பண்ணதுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் பேஜ் இந்த மாதிரி வந்து வரும். இதுல வந்து லைஃப் இன்சூரன்ஸ் அப்படின்ற ஆர்டிகலுக்கு கீழே கிளிக்கர் தெரியுது பாத்தீங்களா? ஸோ அந்த பட்டன் நீங்க டச் பண்ணீங்க அப்படின்னா யுவர் லிங்க் வில் பி ரெடி ஆட்டோமேட்டிக்கலி அப்படின்னு சொல்லிட்டு ஸோ 15 14 அப்படின்னு சொல்லிட்டு செகண்ட்ஸ் வந்து பின்னோக்கி ஓடிக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த செகண்ட்ஸ் வந்து முடிகிற இதே இடங்களே வந்து பாத்தீங்க அப்படின்னா அகைன் வந்து உங்களுக்கு கிளிக்கர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு
லிங்க் பேஜ் வந்து ஷோ வந்தாகும். ஸோ நீங்கள் அதை டச் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் பேஜ் இப்போ வந்து எனக்கு முடிஞ்சிருச்சு. ஸோ முடிஞ்சதுக்கப்புறம் கிளிக் இருக்கிறது பார்த்தீங்களா, ஸோ நான் அதையுமே டச் பண்ணுறேன். ஓகே, ஃபர்ஸ்ட் இதுதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த வேலைகளுக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் ஃபார்மட். ஓகே, ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன்ல எழுத்து வடிவில் நமக்கு தேவையான டீல்ஸ் எல்லாமே வந்து போட்டிருக்காங்க, பார்த்துலாம். ஸோ தமிழ்நாடு டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் இதில் வந்து என்னென்ன கார்பரேஷன்ஸ்லாம் வந்து இன்க்ளூடிங் ஆயிருக்கு அப்படின்றத நீங்கள் தாராளமாக படிச்சு வந்து பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து விழுப்புரம் கார்பரேஷன்ஸில் வந்து விழுப்புரம், கடலூர், அதுக்கப்புறம் திருவண்ணாமலை, அதுக்கப்புறம் வேலூர், திருவள்ளூர், காஞ்சிபுரம். ஸோ இந்த ஒரு 5 ரீஜனல், இப்போ ஒரு குறிப்பிட்ட ஒரு இடம் கொடுத்துருக்காங்கன்னா அதுக்குள்ள ஒரு 5 டிஸ்ட்ரிக்ட் வந்து அப்படியே ஒன்று சேர்ந்திருக்கும். அதுக்கப்புறம் கும்பகோணம் கார்பரேஷன்ஸ்ல வந்து கும்பகோணம், நாகப்பட்டினம், திருச்சி, அதுக்கப்புறம் கரூர், காரைக்குடி, அதுக்கப்புறம் புதுக்கோட்டை. மதுரை கார்பரேஷன்ஸ்ல வந்து மதுரை, திண்டுக்கல், விருதுநகர். அதுக்கப்புறம் திருநெல்வேலி கார்பரேஷன்ஸ்ல திருநெல்வேலி, தூத்துக்குடி, நாகர்கோவில். ஓகே, சேலம் கார்பரேஷன்ஸ்ல சேலம், தர்மபுரி. அதுக்கப்புறம் மெட்ரோபாலிட்டன் டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன்ல சென்னை மட்டும் தனியாக கொடுத்திருக்காங்க. ஸோ இதுல ஓவராலா வந்து பாத்தீங்கன்னா ஒரு 24 இருந்து 28 மாவட்டங்கள் வரைக்கும் இருக்கு. ஒரு பேலன்ஸ் ரிமைன் இருக்கக்கூடிய ஒரு 11 மாவட்டங்கள் இல்லைன்னா, இன்கேஸ் நீங்க அந்த 11 மாவட்டத்தில் இருக்கீங்க அப்படின்னா கவலைப்பட வேண்டாம், உங்களுக்குமே சீக்கிரமே வந்துடும். ஸோ நீங்களுமே உங்க சொந்த ஊர்ல வேலை பார்த்துக்கலாம். இப்போ ஸ்கிரீன்ல தெரியக்கூடிய இந்த மாவட்டத்துக்குள்ள நீங்க இருந்து இந்த வீடியோ பாக்குறீங்க அப்படின்னா தாராளமா இந்த ஒரு ஜாபுக்கு தாராளமா நீங்க வந்து விண்ணப்பிச்சுக்கலாம். இதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. பேலன்ஸ் இருக்கக்கூடிய இந்த 11 மாவட்டங்களுக்கான ஆட்கள் மட்டும் கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஸோ உங்களுக்கு வெயிட் பண்ணதுக்கு அப்புறம் வந்துடும். ஓகே, ஸோ ஒரு இதுக்குமே இருக்கக்கூடிய டிஎன்எஸ்டிசியோட டிப்போ வந்து போட்டிருக்காங்க. அந்த டிப்போ வைஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா எவ்வளவு வேலை வாய்ப்புகள் இருக்கு, 457 வேகன்சிஸ் கிட்ட வந்து இருக்கு. ஸோ அதில் வந்து இன்ஜினியரிங்கில் எவ்வளவு, சிவிலில் எவ்வளவு, எலக்ட்ரானிக்கில் எவ்வளவு, கம்ப்யூட்டர் சயின்ஸில் எவ்வளவு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் தாராளமாக படித்து வந்து பார்த்துக்கோங்க. ஸோ கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் 18 வயசுக்கு மேலே இருக்கக்கூடிய எல்லாருமே அப்ளை வந்து பண்ணிக்கலாம். ஸோ நம்ம வெப்சைட்டில் பார்த்தோம்ல டீட்டெயில்ஸ் அதே தான். அதே மாதிரிக்கு செலக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் அவங்களே சொல்லியிருக்காங்க. இது வந்து ஒரு அப்ரெண்டிஸ்ஷிப் ஜாப் அப்படின்னால இதில் ஃபுல் அண்ட் ஃபுல் பர்சன்டேஜ், அதாவது நீங்கள் இப்போ டிகிரி வச்சு தான் அப்ளை பண்ண போறீங்க. அந்த டிகிரியில் எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து மார்க் வந்து எடுத்தீங்களோ அதை பேஸ் பண்ணி ஷார்ட் லிஸ்ட் பண்ணி தான் அந்த வேலைகளுக்கு ஆட்களை தேர்வு செய்வோம். ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணக்கூடிய டீடைல்ஸ் எல்லாமே இமெயில் மூலமாவே நாங்கள் வந்து அனுப்பிடுவோம். ஸோ இமெயிலை நீங்கள் அடிக்கடி செக் பண்ணணும் அப்படின்றதுமே வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து ப்ரொசீஜர். இதுக்கு வந்து எழுத்து தேர்வு அப்படிலாம் எதுவுமே கிடையாது. நீங்கள் எந்த இடத்துல இருந்து விண்ணப்பிக்கிறீங்களோ அந்த இடத்துல சொந்த ஊர்ல உங்களுக்கான வேலைகள் வந்து இருக்கும். ஸோ அப்படின்றமே சொல்லிட்டாங்க. ஓகே, நெக்ஸ்ட் எப்படி அப்ளை பண்ணணும். ஸோ உங்களுக்கு இங்கே ஸ்டெப் பை ஸ்டெப் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்றத தெளிவாக சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ் லாகின்ல போயிட்டு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து லாகின் பண்ணிட்டு பாஸ்வேர்டு எல்லாத்தையுமே நீங்கள் போட்டுட்டு எப்படி அப்ளை பண்ணணும்ன்றத தெளிவாக சொல்லியிருக்காங்க. இந்த ஸ்டெப்ஸ் படி நீங்கள் பார்த்து அப்ளை பண்ணாலே போதும். ரொம்ப ஈஸி தான். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் கீழே ஸ்க்ரோல் பண்ணீங்கன்னா இதே டீடைல் தான். லாஸ்ட் டேட் எப்போ உங்களுக்கான வந்து ஷார்ட் லிஸ்ட் இங்கே போட்டிருக்காங்க பாருங்க. உங்களுக்கு டிக்ளரேஷன் ஆஃப் ஷார்ட் லிஸ்ட் எப்போ வரும் அப்படின்னா, நான் ஏற்கனவே சொன்ன மணிக்கு 2 வாரங்கள் சொன்னேன்னா அதே மணிக்கு செப்டம்பரோட 2வது வாரத்துக்குள்ளே வந்துடும். இதுக்கான வெரிஃபிகேஷன் ஷார்ட் லிஸ்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா செப்டம்பரோட 4வது வாரத்தில் பண்ணி நீங்கள் கரெக்டாக அக்டோபரில் வந்து ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அக்டோபர் 1ஆம் தேதிக்கு மேலே வந்து நீங்கள் அந்த ஜாப்ல ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும். மினிமம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்ளை பண்ணலேருந்து ஒரு மாதம் தான் கிட்டத்தட்ட. கரெக்டாக ஆமாம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் பண்ணுறதுக்கு எந்தெந்த இடங்களில் நடக்கும், மொத்தம் ஒரு 8 இடங்கள் கொடுத்துருக்காங்க. கும்பகோணம், மதுரை, சென்னை, அதுக்கப்புறம் வந்து சென்னையிலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேற ஜோன், அதுக்கப்புறம் சென்னையிலே ஒரு 3 ஜோன் கிட்ட கொடுத்துருக்காங்க. சேலம், அதுக்கப்புறம் திருநெல்வேலி, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா விழுப்புரம். ஸோ மொத்தம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 8 இடங்கள். அதில் 3 இடங்கள் சென்னையில் ஒரு 3 பிரிவு வந்து போயிருது. மீதி 5 டிஸ்ட்ரிக்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல தான் உங்களுக்கான டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் ப்ராசஸ்லாம் வந்து நடக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபுல்லாமே படிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் இது ஒரு நல்ல தரமான ஜாப் தான். ஓகே, நான் உங்களுக்கு அப்ளை லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த அப்ளை லிங்க் தொட்டு வந்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் தான் வரும். ஸோ இந்த பேஜில் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ரிஜிஸ்டர் வந்து பண்ணிக்க போறீங்க. ஸோ அவங்களே வந்து சொல்லியிருக்காங்க டிப்ளமோ கிராஜுவேஷன் பாஸ் அவுட் ஆனவங்க இந்த இடத்துலையும் நீங்கள் போய் அப்ளை வந்து பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. ஸோ இப்போ நம்ம வந்து ஜஸ்ட் வந்து ரெகுலர் ஸ்டூடெண்ட் அப்படின்றத கொடுத்துக்கோங்க. ஸ்டூடெண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் இருக்கு, ஸ்டூடெண்ட் லாகின் இருக்கு. ஆக்சுவலாக நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா ஸ்டூடெண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்றத கொடுத்துக்கோங்க. ஸோ அவங்களே உள்ள வந்ததுக்கு அப்புறம் கேட்குறாங்க ஒரு 7 விஷயங்கள் உங்ககிட்ட இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதில் மெயினாக என்னன்னா உங்ககிட்ட வேலிடான ஜிமெயில் ஐடி, மொபைல் நம்பர், ஆதார் நம்பர், அந்த நம்பர் வந்து ஃபோன் நம்பரோட இணைச்ச மாதிரி ஆதார் கார்டு வந்து இருக்கணும். அதுக்கப்புறம் டிகிரியோட ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேட் மினிமம் 1 MB-க்குள்ள ஸ்கேன் பண்ணி காப்பியாக வச்சிருக்கணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டேரெக்டாக அப்ளை பண்ணிக்கலாம். இதெல்லாம் இருக்குது அப்படின்னா கீழே வந்து எஸ் அப்படின்றத கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நெக்ஸ்ட் பேஜ் போகும். நீங்கள் அதில் இருந்து அப்படியே அப்ளை பண்ணிட்டு போய்கிட்டே இருக்கலாம். ஸோ அப்ளை பண்ணுறதுக்கு எந்த விதமான ஃபீஸும் கிடையாது. ஸோ தமிழ்நாடு கவர்மெண்ட்லேருந்து டிஎன்எஸ்டிசியில் கிட்டத்தட்ட ஒரு 1518 நல்ல ஜாப் வந்து விட்டுருக்காங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு எல்லா பேருமே ட்ரை பண்ணுங்க. இன்கேஸ் உங்களுக்கு டவுட் இருக்கு அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க, கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். ஸோ இதே மாதிரிக்கே அடுத்தடுத்த நல்ல ஒரு சூப்பரான தரமான வீடியோஸ்ல வந்து பார்க்குறேன். டேட்டா.